ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து சண்டே. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறோம், வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது, அது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் நிறைய டிப்ஸ் இருக்கும், என்ஜாய்மெண்ட்டான ஒரு விலாகாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க விலாகை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி வந்து சண்டே இல்லையா, மதியம் லஞ்சுக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். காலையிலேருந்து ரொம்பவே பிஸி ஆயாச்சு. ஏன்னா நேற்று வந்து பர்த்டே இல்லையா, அதனால கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணோம். அதனால் நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காலையில் கொஞ்சம் லேசியாகவே தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் சரி சிம்பிளாக ஏதாவது லஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சுரக்காய் இருந்தது, அதை கூட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் நம்ம வீட்டில் சுரக்காய், பீக்கங்காய் இது எல்லாமே இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா நிறைய இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது போக வெயிட் லாஸ்ன்னு இல்லை, நம்மளோட உடம்புக்குமே இதில் வந்து நிறைய நார்ச்சத்து வந்து கிடைக்கிது. ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. என்னடா தீப்பெட்டியில் பற்ற வைக்கிறேன்னு பார்ப்பீங்க, அந்த லைட்டரை தம்பி வந்து உடச்சிட்டான். இது வாங்கணும் போய், அதனால தான் வந்து இப்போதைக்கு மேட்சஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஒரு இதில் அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா அரிசியை களைஞ்சி வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து ஒன்றா கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்து வந்து போட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு போட்டு தான் வந்து கூட்டு வந்து பண்ண போகிறேன். எப்போவும் சில டைம்லாம் பாசிப்பருப்பு போடுவேன். இன்றைக்கி சரி கடலைப்பருப்பு மாதிரி போடலாம், ஏன்னா இது ஒன்று தான் பண்ண போகிறோம் மெயினாக. ஸோ அதனால் கடலைப்பருப்பு போட்டு பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வெயிட் லாஸ்க்கு வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். நல்லா கூட நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. பட் வந்து அதில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து இன்னும் பார்க்கல அப்படின்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியும் அதுக்காக தான் நான் மெனக்கெடுத்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி. ஏன்னா நிறைய டவுட்ஸ்லாம் கேட்குறீங்கல்ல, அதெல்லாமே ஒவ்வொரு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது சாட்டர்டே சண்டே பர்த்டேன்னும் போது என்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிப்ஸ் நின்று வந்து என்னால் பேச முடியாது. வீட்டில் ஹஸ்பண்ட் பிள்ளைங்க எல்லாமே இருக்கிறனால அவங்களுக்கு வந்து தொந்தரவாக இருக்கும் இல்லையா, நம்ம வந்து இது பண்ணிகிட்டு இருக்கும்போது. அப்படின்றனால இந்த மாதிரி விலாகாக எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மற்ற டைமில். உங்களுக்கும் மொத்தமாக வந்து விலாகாகவே பார்த்தாலும் போர் அடிக்கும், வெயிட் லாஸாகவே பார்த்தாலும் போர் அடிக்கும். ஸோ லைஃப் ஸ்டைல் கலந்து கொஞ்சம் எல்லாமே பார்த்தா மிக்ஸ்டாக பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு தான். இப்போ வந்து கூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு நம்ம வேகிற அளவுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, அது கூட அப்புறம் சுரக்காயை வந்து சேர்த்துட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து சேர்த்து கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துட்டு வச்சுக்கோங்க. நல்லா குக்காய் வந்துடும். அதுக்காக அது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா குக்கரை மூடி வச்சிட்டோன்னா ஒரு 2-3 விசிலில் வந்து சூப்பராக ரெடி ஆயிடும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து வெந்துட்டு இருந்தது. அதுக்கு இடையிலே வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தை எல்லாமே கழுவி எடுத்துட்டேன். பயங்கர பாத்திரம் வந்து சேர்ந்து இருந்தது. அப்புறம் இந்த சைடு வந்து குக்கர் விசில் போயிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்தா போதும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது அதோட சத்துக்கள் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து கிடைக்கும். நம்ம வந்து டீப் ஃப்ரைலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த காயில் உள்ள அந்த சத்துக்கள் எல்லாமே போயிடும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபைபர் ஃபுட்டு எல்லாமே இந்த வெயிட் லாஸில் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து பருப்போடு சேர்த்துக்கும் போது அதில் வந்து ப்ரோட்டீனும் வந்து நமக்கு வந்து இணையும். ஸோ அதனால தான் வந்து ரிப்பீட்டடாக நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். நிறையா டவுட்ஸ் வந்து இதே மாதிரி தான் கேட்குறீங்க. நான் நிறையா இதில் ஷேர் பண்ணிட்டேன், இருந்தாலும் கேட்குறீங்க அப்படின்றதுனால தான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் வந்து கடுகு, சீரகம், வரமிளகாலாம் போட்டு தாளித்து வந்து கொட்டிட்டேன். அது கூட பெருங்காயத்தூளும் கூட ஆட் பண்ணேன். ஏன்னா கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வாய்வு தொல்லை இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சைடில் வந்து அப்பளத்தை வந்து ஃபுல்லாக பொரிச்சு வச்சுட்டேன். ஒரு இட்லி பாத்திரத்தில் பொரிச்சு வச்சுட்டு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்களுக்குமே வந்து இந்த கூட்டோட பெரட்டிட்டு இந்த அப்பளம் வச்சு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வெயிலில் சமைக்கிறதே பயங்கர இதுவாக இருக்குது, ரொம்ப எரிச்சலாக இருக்குது. என்ன பண்ணுறது, நம்மளோட கடமை இல்லையா இதெல்லாம். அதுக்கப்புறம் கூட்டு, அது அப்பளம், ஊறுகாயெல்லாம் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் துணியை வந்து மிஷினில் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து போட்டு விட்டேன். பிள்ளைங்களை ஏன்னா லேட்டாக குளிப்பாட்டணும் இல்லையா, அந்த துணி எல்லாமே சேர்த்து மொத்தமாக போட்டு விட்டுட்டு ஈவினிங் டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் காஃபி வந்து போட்டு கொடுத்தேன். எப்பவும் போல் நாட்டு சர்க்கரை போட்டு காஃபி தான் வந்து போட்டு கொடுத்தேன். ஏன்னா இப்போ வந்து வெளில வந்து கிளம்ப போகிறோம். நேற்று வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ட்ரெஸ்ஸு வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து. எனக்கு வந்து அது சைஸ் வந்து
வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சரி வேறு சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்சல் வந்து ரிசீவ் ஆச்சு. என்னன்னு பார்த்தா என்னோட ஹஸ்பண்ட் வந்து நேற்றே சொல்லிட்டாரு, பர்த்டே அன்னைக்கு எனக்கு அந்த கிஃப்ட் மட்டும் ரிசீவ் ஆகலை. ஸோ அதனால் அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி வினி உனக்கு இந்த கிஃப்ட் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதை ஓப்பன் பண்ணால் பெரிய பாக்ஸாக இருக்கேன்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வந்து இருந்தது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது தான். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஆனால் இதை பற்றி எனக்கு இன்னும் தெரியாது. நான் நார்மலாக தான் எல்லாமே கற்று வச்சுருக்கேன். பட் வந்து இது வந்து பண்ணினா உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ணி எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம ஏதோ ஒன்று முயற்சி பண்ணுறோன்னா அதை தூக்கி விடுறதுக்கு தான் நமக்கு வந்து ஆட்கள் வந்து தேவை. அது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு நிறைவாகவே பண்ணுறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த சைடு வேணாலும் நம்ம கை அசைச்சோன்னாலும் அந்த ஃபோக்கஸ் வந்து மாறாமல் ஆடாமல் ஷேக் ஆகாமல் இருக்குது. அதனால் ஸ்மூத் ஃபீலில் இருக்கிற மாதிரி ஒரு இது பாருங்களேன். நான் இந்த மாதிரி திருப்புது பாருங்களேன், அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக எனக்கே அதை பார்க்க அவ்வளோ ஜாலியாக இருந்தது. என்னோடய பையனுக்கும் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இதை வந்து எப்படி வாங்கினேன், இது எவ்வளோ ரேட்டு, இது எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து நான் டீட்டெயில்டாக ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்குறேன். ஏன்னா யூடியூபர்ஸ்க்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ பிரமிக்க வைக்கிற மாதிரி எனக்கு இருந்தது. செம்மையாக இருந்தது. அவர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதுக்கப்புறமா ஷாப்பிங் வந்து கிளம்பியாச்சு. என்னோடய பையன் வந்து பாருங்கள் என்னோடய ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு கிளம்பிட்டான். காரு தான் வந்து புக் பண்ணி கிளம்பியிருந்தோம். ஐஎன்ஏ மார்க்கெட்டில் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப எப்படின்னா 1700 ப்ரைஸில் வாங்கியிருந்தாங்க. ஆனால் நல்ல குவாலிட்டி இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சைஸ் பெருசாக இருக்குது. பட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தெரில இந்த காசுக்கு இது வந்து இதுவான்ட்டு. பட் இந்த குவாலிட்டி ரொம்ப நல்லா தான் இருந்தது. பட் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்போது அந்த நெக் எல்லாமே கொஞ்சம் இறங்குற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் வந்து போய் சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே போனால் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு பொருள் இருந்தால் இது வந்து இவ்வளோக்கு இருக்குன்ற மாதிரி ஒரு கணிப்பு இருக்கும் இல்லையா, அதை விட எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருந்தது. ஒருவேளை அது குவாலிட்டி வைஸ் வந்து அதிகமாக கூட இருந்திருக்கலாம். பட் வந்து அப்புறம் சரி பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்ச மாதிரியே செலக்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எப்போவுமே என்னை தான் எடுத்துக்க சொல்வார். இந்த தடவை சைலண்ட்டாக இருந்தேன் அவர் என்ன தான் பண்ணுறாருன்ட்டு. அவரே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி சரி நமக்காக முயற்சி பண்ணி அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுவே பெரிய விஷயந்தான். இருந்தாலும் சைஸ் வந்து இதுவாகிடுச்சு. பரவாயில்ல. நமக்கு வந்து என்னைக்காவது ஒரு நாள் வாங்கி கொடுத்தா தான் அது வந்து குறையா தெரியும். நமக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக எப்போ நினச்சாலுமே எனக்கு பிடிச்சதை வந்து வாங்கி கொடுக்குறவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்ல முடியும். அது ஒரு ஜாலி தான். அதனால சூப்பராக ஷாப்பிங் பண்ணிவிட்டு வரும்போது ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு ரோலு அப்புறம் ஸ்வீட் கார்னு பிள்ளைங்களுக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்து கிளம்புனோம். இந்த வர்ற வழியில் இந்த இடம் வந்து இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். பார்க் மாதிரி. இந்த இடத்துக்கு ஒரு நாள் போயிட்டு நான் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறேன். எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும். பட் நாங்கள் சீக்கிரமான டைம்லேயே வர்றோமா, அதனால் அங்கே போக முடியல. அங்கே போகும்போது கண்டிப்பாக vlogல ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி டே. ஹஸ்பண்ட் வந்து 2 days 3 days வந்து பார்த்திங்கன்னா செம்ம சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் நிறையா விஷ் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஒரு கார் புக் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அங்கே பாருங்களேன் மல்லிகைப்பூ வந்து விற்றுட்டு போயிட்டுருக்காரு. அது பார்த்திங்கன்னா ரொம்ப கலக்க வந்து இருக்கும். அதனால் வாங்கவே மாட்டேன். நான் பிளாஸ்டிக் கூட வச்சுக்குவேன். வச்சா ஒழுங்காக வைக்கணும் அப்படின்ற மாதிரி. காசும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வாங்கலை. வீட்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.